Hi viewers, hope you all doing good. நான் உங்கள் ஸ்ரீராம். வெல்கம் டு மை சேனல். ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்னால கொஞ்சம் டேஸ் வீடியோ போட முடியல. சாரி ஃபார் தட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சொசைட்டியில் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கான அவேர்னஸ் வந்து நல்லாவே இருக்குது. பட் மென்டல் ஹெல்த்துக்கான அவேர்னஸ் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்வேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீவரோ இல்லை அடிபட்டுருச்சோ அப்படின்னா நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து உடனே எடுப்போம். பட் இதே இது ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் மென்டலி அப்செட்டாக இருக்கேன் இல்லை மூட் அவுட்டாக இருக்குன்னு சொன்னோன்னா அதை பற்றி நம்ம கேர் பண்ண மாட்டோம். அப்படியே கேர் பண்ணாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். இதே இது ஒரு படிக்கிற பையனோ பொண்ணோ வந்து சொன்னாங்கன்னா படிக்கிற வயசில் என்ன மூட் அவுட் இல்லை படிக்கிற வயசில் என்ன மென்டல் அப்செட்டுன்னு சொல்லி இக்னோர் பண்ணிடுவோம். ஆக்சுவலி ஹியூமன்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே இட்ஸ் வெரி காமன். ஃப்ரம் பேபிஸ் டு எல்டர் பர்சன் இட்ஸ் வெரி காமன்ற ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கே இங்கே நிறைய பேர்கிட்ட இல்லை. இப்போ ரீசெண்டாக நடத்தப்பட்ட NFHSன்னு சொல்லப்படுற நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 7 to 8% இந்த ஆல்கஹால்னாலேயோ ஸ்மோக்கிங்னாலேயோ அஃபெக்டாக இருக்கிற பர்சன்ஸ் வந்து மென்டல் இல்னஸ்க்கு அஃபெக்ட் ஆவாங்க. இதுதான் ஜென்ரலாக நடக்கிறது. பட் ரீசெண்டாக பாஸ்ட் 10 இயர்ஸில் இந்த ஹெல்த் ஹேபிட்ஸுமே இல்லாத பர்சன்ஸ் வந்து 5 to 7% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க மென்டல் ஹெல்த் இல்னஸ்னால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு பார்க்குறப்போ நிறைய ரீசன்ஸ் வருது. ஒவ்வொருத்தர் நிறைய கேஸ் ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஜென்ரலைஸ்டாக இருக்கிற ஒரு 3 இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா, ரெண்டாவது வந்து லைஃப் ரொட்டீன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் பிரேக்ஸ் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோஷியல் மீடியா எப்படி நம்மளை இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றது ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். இல்லாதவங்க இருக்கிறவங்கள பார்த்து ஏங்குற ஒரு பிளாட்ஃபார்மாக சோஷியல் மீடியா வந்து ரொம்பவே மாறிடுச்சு. இதில் அப்போல்லாம் இல்லைடா, எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரே வந்து சோஷியல் மீடியா தான், ரீல்ஸ் பார்த்து தான் நான் வந்து ஒர்க் என்னோட டேயே கம்ப்ளீட் பண்ணுவேன் இல்லை டேயே ஸ்டார்ட் பண்ணுவேன், நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன். பட் ஸ்டில் நான் சொல்கிற பாயிண்ட்டை நீங்கள் திங்க் பண்ணுங்கள். நம்ம ஒர்க் போயிட்டு ஒரு நார்மலான டே ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு இல்லை கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டில் வந்து ஒரு ரீல்ஸோ இல்லை ஒரு ஷார்ட்ஸோ பார்த்துட்ருக்கிறப்போ காமெடி வீடியோஸ் வரும். அதை பார்த்து நம்ம நல்லா லாஃப் பண்ணிட்டு சிரிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுவோம். ஆனால் ஒரு வெக்கேஷன் ரீல் வந்துச்சுன்னா அதுக்கு அந்த பிளேஸ் என்ன, எவ்வளோ காஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக பிளான் பண்ணணும்னு நம்ம யோசிப்போம். இதுதான் இம்பேக்ட். அதுதான் ஒரு பர்சனையும் வந்து இம்பேக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது நிறைய பேரால் அந்த வெக்கேஷன் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியல. பட் இல்லாதவங்களும் கூட அதுக்கான பிளான் பண்ணி, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி கார், பைக், ஃப்ளைட் அப்படி ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெக்குயர்மெண்ட் வர்றப்போ அவங்கள அறியாமையே அது அவங்களோட ஒரு பார்ட் ஆஃப் கோலாக மாறுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இன்ஃப்ளூயன்சஸ் தி மென்டல் ஹெல்த் அண்ட் கிரியேட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியா வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டிப்ரெஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு we all need a certain type of mindset. அது ஒரு சின்ன கோட்டில் சொல்லலான்னு நினைக்கிறேன். லிவ் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் நாட் ஃபார் அதர்ஸ் தாட். நீ உனக்காக வாழ பழகிக்கோ, அடுத்தவங்க எண்ணத்துக்காக வாழாத. இதை ஏன் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா 1000 ரூபாய்க்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட பிராண்டில் போயிட்டு காஃபி குடிச்சு இன்ஸ்டாவில் ஸ்டோரியோ போஸ்ட் பண்ணாதான் அது பிடிக்குன்றதுக்காண்டி போஸ்ட் பண்ணாதான் நீ வந்து எல்லாரும் இப்படி நினைப்பாங்கன்றதுக்காண்டி வாழாத. 1000 ரூபாயை விட நிறைய இடத்துல இதோட ரொம்பவே விலை கம்மியாக நல்ல காஃபி கிடைக்குன்ற மைண்ட் செட் இருந்தாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ரொட்டீன். லைஃப் ரொட்டீன் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒர்க்கு. எல்லாருமே இருக்கிற 80% ஆஃப் பாப்புலேஷன் வந்து வாழ்கிறதுக்காக வேலை பார்க்குறத விட்டுட்டு வேலை பார்க்குறதுக்காக வாழ்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த சொசைட்டியில் இருக்குது. ஸோ அவங்களுக்குன்றதுக்கான டைம் வந்து கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸுன்றது வந்து ரொம்பவே முக்கியம். இது நிறையா கம்பெனிஸும் சரி, நிறைய கார்ப்பரேட்ஸும் சரி இதை பற்றிலாம் பேசுவாங்க. பட் ஆக்சுவலான லைஃப்பில் இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கம்மி தான்.
ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அந்த லேண்ட்செட் பத்திரிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பர்சன், ஒரு இண்டிவிஜுவல் ஒரு வீக்குக்கு 15 ஹார்ஸ் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அவங்களோட மென்டல் ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக டைம் என்ன அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் மெஜாரிட்டி பீப்புள் என்ன பண்ணுவோம்னா, அவங்க 40 ப்ளஸ்ஸாக இருக்கலாம், 30 ப்ளஸ்ஸாக இருக்கலாம், 20 ப்ளஸ்ஸாக இருக்கலாம். எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம போயிட்டு தூங்குவோம். தூங்கி எந்திரிச்சா ரெஸ்ட் கிடச்சிரும். பட் இட்ஸ் நாட் ஆக்சுவலி அ மென்டல் ரெஸ்ட். மென்டல் ரெஸ்ட்டு, ரெஃப்ரெஷ்மெண்ட்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் ஆக்சுவலானா, டூ வாட் யூ லைக் அதர் தென் ஒர்க், அதர் தென் யுவர் ரொட்டீன். உங்களுக்கு சின்ன வயசில் ட்ரா பண்ணுறது பிடிச்சிருக்கலாம், இல்லை பாட்டு பாடுறது பிடிச்சிருக்கலாம், இல்லை டான்ஸ் ஆடுறது பிடிச்சிருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறதே பிடிக்கும். அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே உங்களோட மென்டல் ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு அவேர்னஸ் வந்து எல்லா ஒர்க்கிங் பாப்புலேஷனுக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களோட ரொட்டீன் லைஃப்பில் அவங்களுக்கான டைமுன்றது வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஒதுக்கணும். ஸோ இதை வந்து கிரிக்கெட் விளையாட போகிறது, கேம் விளையாட போகிறது, யாருனாலும் சரி, அவங்களோட ஃபேமிலி கல்யாணம் ஆயிடுச்சுல அதுக்கப்புறம் இதுக்கு விளையாட போகிறேன் அப்படின்னா இனிமேல் சொல்லாதீங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா கன்சிடர் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் பிரேக்ஸ் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்ஸ். நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப்பில் வந்து ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்ஸ் வந்து க்ராஸ் பண்ணி வந்திருப்போம். நம்மளால் தாங்கவே முடியாது, எமோஷ்னலாக ரொம்பவே பிரேக் டவுன் ஆகிருப்போம். பட் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் எல்லாமே நம்ம லைஃபே. எமோஷ்னலாக பிரேக்காக இருக்கிறப்போ எதையும் யோசிக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்மை தான். ஹார்ட் பிரேக்ஸ் வந்து நம்ம ரொம்ப நாள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆகலாம், இல்லை இன்டர்வியூ ஃபெயில் ஆகலாம், இல்லை நம்மளை ரொம்ப பிடிச்சவங்க கூட தான் லைஃப்பை நெக்ஸ்ட் லீட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போகலாம். நம்மளோட ஃப்ரெண்ட், சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட் வந்து பேக் ஸ்டாப் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா இன்சிடென்ட்ஸ் நடக்கலாம். இல்லை நம்ம கூடயே இருக்கிறவங்க கூட பிரிஞ்சு போகலாம், பெர்மனண்ட்டாக பிரிஞ்சு போகலாம், இந்த உலகத்தை விட்டே கூட போகலாம். பட் அந்த டைமில் அந்த எமோஷ்னலாக இருக்கிறப்போ நம்ம சடனாக போயிட்டு நம்ம ஏமாற்றிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள கொல்லணுன்னோ, இல்லை நம்மளே அழிச்சிக்கணுன்னோ எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரியான எமோஷ்னல் சிச்சுவேஷனில் வந்து ஃபஸ்ட்டு காம் ஆகுறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லேக் ஆஃப் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னால தான் அந்த மாதிரியான ஒரு டெம்பரரி எமோஷன்ஸ்க்கு கொடுக்குற ஒரு ட்ரிகர்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னா, இஸ் த எபிலிட்டி டு கண்ட்ரோல், ரியாக்ட் அண்ட் அடாப்ட் தி சிச்சுவேஷன்ஸ் விச் இஸ் நாட் ஃபேவரபிள் டு யூ. எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸுன்றது வந்து இட்ஸ் அ வெரி பிக் டாபிக் அண்ட் இதை வந்து ஸ்கூல்ஸில் இருந்தே டீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். யூஎஸ்லலாம் இப்போ நிறையா ஸ்கூல்ஸில் இந்த கரிக்குலமில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை. ஸோ இந்தியாவிலையும் இதை பண்ணாங்கன்னா இட் வில் பி ஃபார் குட் அண்ட் இட் வில் என்ஷூர் தி மென்டல் ஸ்டெபிலிட்டி அண்ட் மென்டல் ஹெல்த் ஃபார் தி அப்கமிங் ஜென்ரேஷன். ஸோ எஸ், இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த வீடியோவில். அண்ட் ஐ டெடிகேட் திஸ் வீடியோ டு மை பிலவ்ட் ஃப்ரெண்ட் ஹூ இஸ் நோ மோர். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். Take care fellows. Bye.